Hi friends, welcome. Today we are going to see in this video about top 5 tips to master on adverbs. Adverbs Englishல ரொம்ப முக்கியம். ஏனா நம்ம ஒரு சென்டென்ஸை கரெக்டா ஃபார்ம் பண்ணி பேசணும், மீனிங்ஃபுல்லா ஆக்கி பேசணும் அப்படின்னும்போது நம்மளுக்கு adverbs நம்ம ஒரு இங்கிலீஷோட pronunciation and sentence formationயுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது எப்படின்றத போக போக நம்ம கத்துக்கலாம். சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு பொறுமையா நிறுத்தி நிதானமா தெளிவா சொல்லி கொடுத்திருக்கேன் adverbs என்னன்னு. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் adverbs என்ன அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். For example, how, when, where, how often, to what extent. இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ற வேர்ட் அந்த சென்டென்ஸ்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதுதான் வந்து adverb. For example, howன்றதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. She walks slowly அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ பொறுமையா நடக்கிறா. அப்போ how she walks அப்படின்ற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்றது அதுல எது? slowly அப்படின்றது. சோ அப்போ slowly தான் வந்து adverb. நெக்ஸ்ட் பாருங்க when. I will come tomorrow அப்படின்னு நான் சொல்றேன். நான் எப்போ வரேன்னு சொல்றேன் உங்ககிட்ட. whenன்ற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ற வேர்ட் எது? tomorrow. when will I come? tomorrow அப்படின்னு வருது இல்லையா அந்த சென்டென்ஸ்ல. அப்போ tomorrow தான் வந்து adverb. நெக்ஸ்ட் where அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அப்படின்னு கேக்குறது. so come here, stand near me, stand beside me அப்படின்லாம் சொல்லும்போது எங்க நிக்கணும், எங்க வரணும். அப்ப here, beside, behind இது எல்லாமே வந்து adverb. நெக்ஸ்ட் how often. he always calls me, he never goes there அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ he always calls me னா how often he calls you? always. அப்போ alwaysன்றது adverb. நெக்ஸ்ட் பாருங்க he never comes here அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அவன் இங்க வரவே மாட்டான். so how often he comes here னா never. அவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்றேன். so அதுவுமே என்னது? never, often, always இது எல்லாமே வந்து adverbs. நெக்ஸ்ட் பாருங்க to what extent. it is extremely dangerous அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு சொல்றது. அது ரொம்ப பயங்கரமானது, கிட்ட போகாத. it is extremely dangerous அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து I am very happy. ரொம்ப நம்மளோட உணர்ச்சிகளை வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா வெளிப்படுத்துறது. to the extent, to what extent, அது எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னா extremely அப்படின்னு சொல்றோம் இல்லையா. so that is called as adverb. அப்ப இந்த extremely இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து adverbனு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க most adverbs starts or ends most adverbs ends with ly. for example, extremely, calmly, slowly, fastly இந்த மாதிரி வர words எல்லாமே வந்து adverbs தான். so mostly it ends with ly. next third tip என்னன்னா nowhere அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க வந்து adverbs வரும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்றேன் பாருங்க, verb-க்கு முன்னாடியும் பின்னாடியும் adverbs இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? ஒரு verb-க்கு முன்னாடியோ பின்னாடியோ நம்ம adverbs யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு சென்டென்ஸ்க்கு ஸ்டார்டிங்லயும் adverb வரலாம், எண்டிங்லயும் adverb வரலாம். இந்த சென்டென்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களா. ஏன்னா நம்ம எண்டிங்க்கு நம்ம பார்த்துட்டோம். she sings beautifully அப்படின்ற சென்டென்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சோ அப்போ வேர்ட் எண்டிங்ல அவ எப்படி பாடனான்னும் போது adverb வந்து கடைசியா வருது. ஆனா ஸ்டார்டிங்ல வரதுக்கு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது இல்லையா. சோ நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லல இல்லையா. சோ ஃபார் எக்ஸாம்பிள், usually he comes here at 2 p.m. அப்போ இந்த usually அப்படின்றது வந்து how often அப்படின்றதுக்கு மீனிங் வரலாம். ஓகேவா? சோ usually எப்பயுமே அவன் இங்க 2 மணிக்கு, யூஸ்வலா அவன் 2 மணிக்கு இங்க வருவான் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகேவா? அப்ப இந்த usually அப்படின்றது சென்டென்ஸ்க்கு ஸ்டார்டிங்லயே வருது பாத்தீங்களா. சோ இதுவுமே வந்து adverb தான். ரைட்டா? சோ ஒரு சென்டென்ஸ்க்கு ஸ்டார்டிங்லயோ எண்டிங்லயோ நம்ம வந்து adverbs எதிர்பார்க்கலாம். So we can use the adverbs on a sentence starting or ending. Right? Next, don't confuse. Confuse பண்ணிக்காதீங்க. நேத்தே நம்ம adjectives நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. சோ அதுலயே நான் வந்து சொன்னேன் adverbயும் adjectivesயும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரியான எக்ஸாம்பிள் தான் நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். சோ adjectives வீடியோஸுமே ஒரு தடவை பாத்துருங்க. சோ உங்களுக்கு ரெண்டு வீடியோவையும் பாத்துட்டீங்கன்னா definitely you can master on adverbs and adjectives. Right? So next sentence பாருங்க, use adverbs to sound happy. நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, I am really happy. நான் உண்மையிலே நான் ஹாப்பியா இருக்கேன். She is a soft speaker. அவ வந்து ரொம்ப சாஃப்டா பேசுவா அப்படின்னு சொல்றது. So it is very hard to digest.
அதாவது இந்த விஷயத்த வந்து என்னால வந்து ஏத்துக்க முடியல. இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு ஹியர் தட், இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு கோ தேர். ஸோ இந்த மாதிரி நம்மளோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது. ஸோ இட் இஸ் to sound happy or sad, whatever it is, we can use adverbs. So like this, I am really happy. நான் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன்? Extremely, I am extremely happy ன்றதும் வந்து adverb தான். I am really happy. நான் உண்மையாலுமே நான் வந்து ஹாப்பியா இருக்கேன். ஒரு விதமான எக்ஸ்பிரஷன், ஒரு விதமான ஒரு சவுண்ட நம்ம வந்து வெளிப்படுத்துறதுக்காக நம்ம வந்து adverbs வந்து யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? Next, so now we will see some example sentences here, right? So for example, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I am going there. நான் அங்க போறேன். இப்போ இந்த சென்டென்ஸ்ல எது வந்து adverb சொல்லுங்க பாப்போம். கமெண்ட் பண்ணுங்க. What is the adverb in the sentence? இந்த क्वेश्चनக்குலாம் எது வந்து இதுல ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க. நான் அங்க போறேன். நீ எங்க போற? அங்க போற. நான் என்ன சொல்லிருக்கேன்? where அப்படின்றதுக்கு இந்த இடத்துல எந்த வேர்ட் வந்து whereன்ற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுது? there. அப்ப there தான் இதுல வந்து adverb, இது verb and இது subject. So இதோட sentence pattern என்ன? SVA sentence patternல இருக்கு. sentence pattern பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். அந்த இடத்துல sentence pattern பத்தி நம்ம பார்க்கும்போது definitely you will be more clear about this adverb, adjectives இந்த மாதிரி parts of speech எல்லாமே நம்ம வந்து clear ஆயிடலாம் when we are seeing the sentence pattern. So அத பத்தி நான் தனியா வீடியோ போடுறேன். Don't worry about that now. Okay? Next, so இந்த சென்டென்ஸ் நம்ம இப்ப பாத்துடலாம். நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு சொன்ன பாத்தீங்களா? So he runs quick. அவன் எப்படி ஓடனா? குவிக்கா ஓடணும். So சப்ஜெக்ட்டுக்கு மீனிங் கொடுக்கிறது வந்து adjective. இதுல he runs quickly. அவன் எப்படி ஓடனா? quickly, குவிக்கா ஓடனா அப்படின்னு சொல்லும்போது இது இந்த இடத்துல வந்து adverb. ரைட்டா? சோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை பார்த்தோன்னே நம்ம வந்து adverbனா என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். But one thing you have to do, first read the sentence in Tamil. ஓகேவா? பிகினரா இருக்கீங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ்ல அதை வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இங்கிலீஷ்ல இருக்கிற சென்டென்ஸ்ல இந்த எந்த வேர்டுக்காவது அது வந்து ஆன்சர் பண்ணுதான்னு பாருங்க. அப்படி சப்போஸ் இந்த எந்த வேர்டுக்காவது அதை ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து adverb. ஓகேவா? ரைட்டா? சோ சூப்பர். சோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஹோம் ஒர்க்ல இந்த எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் பண்ற மாதிரியான சென்டென்ஸ் எழுதி அதுல எது adverb அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி எனக்கு நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? நான் ஒவ்வொன்றுத்துக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சோ அதனால நீங்களுமே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம் இன் தட். ஓகே? சோ இட் மேக்ஸ் யூ வெரி கிளியர் அண்ட் ஆல்சோ ப்ரிசைஸ் ஆன் யுவர் லேர்னிங் பார்ட். ஓகேவா? நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இன்னுமே வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So in the next video we will see about some of the important topics, and today is our day 28 on spoken English course. Okay, so இன்னும் 2 நாள் தான் இருக்கு நம்மளோட 30 days course முடிக்கிறதுக்கு. So already நம்ம வந்து நிறைய parts and நிறைய grammar எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். So லாஸ்டா நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்மேஷனுமே எப்படி அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். and next வீடியோலயே இன்னுமே சுவாரஸ்யமா நம்ம வந்து கத்துக்கலாம். இங்கிலீஷ் நம்ம நல்லாவே லேர்ன் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல்ல. சோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இது எல்லாமே பார்க்க போறோம். சோ அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், இல்ல நான் எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து நான் எடுக்கிற கிளாஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றதெல்லாம் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா அது எனக்கு வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம வந்து ஷேர் பண்ணி விடுங்க. I will see you in the next video. Bye friends.